Hello friends, welcome to Sparks Academy. So SSC GD ஓட நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் என்னென்ன, வேக்கன்சி டீட்டெயில்ஸ்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான விஷயம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸாம் பேட்டர்ன்லேருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம குரூப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான வீடியோஸ்ன்றது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இது ரிலவெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக இருக்கட்டும், செக்ஷனல் வைஸாக மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான தனித்தனி வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட்கட் வீடியோஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துருக்கும். ஸோ அதனால் நீங்கள் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடி ரிலவெண்ட்டான போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் ஆக போது அட்மிஷன் போயிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்றது ஜென்ரலாக வந்து ஒரு போலீஸ் ரிலவெண்ட்டான, ஓகேங்களா, ஒரு ஃபிசிக்கல் ரிலவெண்ட்டான ஒரு ஜாபாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற அதில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அதை தாண்டி இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10th ஒரு நல்ல டீசெண்டான மார்க் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி 12thலேயும் ஓரளவு ஆவரேஜாக படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 10th 12th வாங்கினா ஓரளவு அந்த நாலேஜை வச்சுட்டு ஒரு அந்த எக்ஸாம் ரிலவெண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க 10th கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே ஓரளவு அவங்க மைண்டில் இருந்திருக்கும், படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அவங்ககிட்ட இருந்திருக்கும். ஆனால் அந்த காலேஜ் போனதுக்கப்புறமா ஒரு 3 years வந்து இந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு புதுசாக வேறு ஒரு விஷயத்தை கற்றுக்காமலும் ஏதோ ஒரு அறக்குறை நாலேஜோடு ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாப் தேடி அதை பண்ணி இதை பண்ணின்னு சுற்றி உடச்சி திரும்ப எங்கே வந்து உட்காருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உட்காருவாங்க. இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படித்த ஒரு விஷயம், நம்ம நல்லா இருந்த ஒரு விஷயம், ஆனால் இப்போ திரும்ப சுற்றி அதே இடத்துக்கு வர்றப்போ நமக்கு படிக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும், கிளியர் பண்ணுறதுக்கும் அதிகமான டைம் ஆகும். ஸோ இந்த ஒரு டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி தெரிஞ்ச ஒன்று திரும்ப கற்றுக்கிட்டு அதுக்காக போகிறதுக்காக தேவையில்லாத ஒரு டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதே மாதிரி சிமிலர் தான் இந்த எக்ஸாமுக்கு. ஏன்னா இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்றது 18லேருந்து 23 years அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் இங்கே வரணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 23 years தாண்டிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 23யோட அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ அவங்களோட ஏஜ் பார் அப்படின்றதே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஓரளவு 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரை நமக்கு தெரியும் சுச்சுவேஷன் ஃபுல்லாமே ஓரளவு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றதுனால நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணன்ற ஐடியா இல்லை வந்து இந்த போலீஸ் ரிலவெண்ட்டான ஒரு ஜாபுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னா, ஆர் ஈவன் காலேஜ் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க, நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நிறைய ஃப்ரீ டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் பேரலாக உங்களால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் முடியும், உங்களால் போய் டேரெக்டாக எக்ஸாம் எழுதவும் முடியும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன் வர்றப்போ ஃபைனல் இயர் வந்துட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட போதும், ஏஜை மட்டும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட 10th இது இருந்தாலே போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டா? எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றதுனால நீங்களும் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங் இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் படிச்சுட்டு இருந்தால் கூட படித்து முடிக்கிறப்போ உங்களுக்கு இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்துடும், எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் வந்துடும், ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிடவும் முடியும், ரைட்டா? ஸோ அந்த பேஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஓரளவு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஓரளவு போலீஸ் ரிலவெண்ட்டான, ஸோ அந்த சர்வீஸ் ரிலவெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, ஓரளவு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டீசெண்டான ஜாபில் ஒரு நல்ல சேலரியில் உங்களுக்கான ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க, காலேஜ் போயிட்டு இருந்தீங்கன்னா கூட தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதுக்கான போஸ்டிங் அப்படின்றத அந்த இதில் உங்களுக்கு போட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் லைட்டாக வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ தென் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். எந்த டேட்லேருந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th ஜூலைலேருந்து உங்களுக்கு 31st ஆகஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. 31st ஆகஸ்ட் அப்படின்றது ஒரு எண்ட் டேட் மாதிரி. ஸோ அப்ளை பண்ணுறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் அதுக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம். பட் நமக்கு வந்து 31st நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஃபீஸ் பே பண்ணுறது எல்லா விஷயத்தையும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா உங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸாம், ஓகேங்களா, டயர் 1 எக்ஸாம், எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் டயர் 1 டயர் 2ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் டயர் 1 எக்ஸாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணல, ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து டயர் 2 இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்லாம் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படின்றத கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சேலரி ரேஞ்ச் அப்படின்றது 21,700லேருந்து
69,100 வரைக்கும் உங்களுக்கான பே அப்படின்றது இருக்கும். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் பே தான். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கான அலவன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்போ சாலிடாக நல்ல ஒரு பேக்கேஜே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சேலரி அப்படின்றது அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் தென் உங்களுக்கான வேக்கன்சி அப்படின்றது ஓகேங்களா. ஸோ வேக்கன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 25,271 வேக்கன்சிஸ் அப்படின்றது ஓரளவு நல்ல ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி இது வந்து மேலுக்கான வேக்கன்சி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 22,000+ வேக்கன்சிஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஃபீமேலுக்கு பார்க்குறப்போ நியர்லி 3,000 அதுக்கான வேக்கன்சிஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வேக்கன்சிஸை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருக்காங்க. நீங்கள் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது போஸ்டிங் வைஸாக இருக்காது. போஸ்டிங்கோட ப்ரையாரிட்டிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் காமனாக அப்ளை பண்ணுறது தான். மற்றபடி ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்காக நான் அப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரி கிடையாது. எல்லா போஸ்ட்டுக்கும் காமனாக நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். அதில் நீங்கள் ப்ரையாரிட்டிஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஜாப் ஃபஸ்ட்டு வேணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்டர் சர்வீஸ் ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வேணும்னா நீங்கள் அதுக்கு வந்து அதிகமானது கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான வேகன்சின்றது. ஸோ ஜென்ரலாக வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு நல்ல வேகன்சி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். நமக்கு 10th அப்படின்றதான் ஒரு பேசிக் 10th எலிஜிபிலிட்டி அப்படின்றது தான் நமக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 10th முடிச்சுட்டு ஏஜை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும் அப்படின்னு. ஏஜ் லிமிட் அப்படின்றது 1 ஆகஸ்ட்டை பேஸ் பண்ணி போட்டுருக்காங்க ஓகேங்களா 2021. இதை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜை வந்து நீங்கள் அந்த இதில் பார்த்துக்கலாம். இதில் நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 18லேருந்து 23 இருக்கணும் அப்படின்னு. உங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேட்டுக்கு முன்னாடியோ இல்லை அதை தாண்டியோ போகாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. 2 ஆகஸ்ட் 2021 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 2021 1998 சம்திங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இதுக்கு கரெக்டாக அதுக்கு இடையில வர்ற மாதிரியான உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி உங்களோட ஏஜ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. மேபி இந்த ஏஜை விட நீங்கள் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் ஒருவேளை ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கனாலோ அல்லது எஸ்சி/எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கனாலோ உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது சரிங்களா. அதனால் எக்ஸாக்டாக 23 அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஓபிசியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 3 years ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ 26 வரைக்கும் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் எஸ்சி/எஸ்டியாக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 years ரிலாக்ஸேஷன். ஸோ 28 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நமக்கு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது தான் நமக்கு வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு வர்றப்போ ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஓகேங்களா. டயர் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும். அது மொத்தம் 4 செஷன் இருக்கும். 4 செஷனில் பேசிக் மேக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. பேசிக் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்த அந்த பேசிக் மேக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு பர்சன்டேஜ் ரேஷியோலாம் படிச்சிருப்பீங்கல்ல. ரொம்ப ஒன்றும் கஷ்டமான மேக்ஸ்லாம் இருக்காது. பெரிய அந்த அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் இருக்காது. பேசிக்காக இருக்கக்கூடிய மேக்ஸ் தான் வந்து எலமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் தான் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலமெண்ட்ரினா ஜஸ்ட் அந்த பேசிக் லெவல் மேத்தமேட்டிக்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் இந்த பேசிக்காக யூஸ் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரியான ரீசனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்னால் இந்த சயின்ஸு சோஷியல் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இந்த மாதிரி செஷன்லாம் இருக்கக்கூடியது ஒன்று. அப்புறம் ஒரு பேசிக் இங்கிலீஷில் இருக்கக்கூடியது ஓகேங்களா. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கொடுத்துருப்பாங்க. நாம் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் எடுத்து எழுதுவோம். ஸோ அதனால் இங்கிலீஷ் எல்லாமே 25 மார்க்குக்கு இருக்கும். ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா 90 minutes ஓகேங்களா. ஸோ 90 minutesல கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 100ல் வந்து உங்களோட ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் வேகன்சின்றது கிட்டத்தட்ட அந்த 25,000 கிட்ட வேகன்சி இருக்குது அப்படின்றதுனால இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1:12 ரேஷியோவில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்டில் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் ரவுண்ட் எழுதிட்டு 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் சம்திங் வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும். நிறைய பேருக்கு தமிழில் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் இருக்கும். அண்ட் தென் 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கும் ஓகேங்களா. 0.25 நெகட்டிவ் மார்க்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னா 0.25 மார்க்கை வந்து கம்மி பண்ணுவாங்க. அதை அட்டன் பண்ணாமே விட்டுட்டிங்கன்னா கூட கம்மியாகாது. ஆனால் தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாகும். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு தான் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இது ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஒரு MCQ கொஸ்டின்ஸ் மாதிரி பார்ப்போம்ல குவிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் அது முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய டெஸ்ட். இதில் 2 விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கல் நார்மலாக ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஹைட்டு வெயிட்டு அப்புறம் வந்து அந்த செஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். எஃபிஷியன்சின்னு பார்க்குறப்போ இந்த ரன்னிங் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அது மேல் ஃபீமேலுக்குன்னு சொல்லி வர்றப்போ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஓரளவு உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்ற விஷயம். அண்ட் அதே மாதிரி எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னாலே ஈஸியாக வந்துடும். ஒன்றும்
கஷ்டமான லெவல் டெஸ்ட்லாம் இருக்காது. ஓரளவு சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளால் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதை பற்றி ஒன்றும் நம்ம பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து கிளியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அது என்ன ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு 1:3 அப்படின்ற ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா 25,000 கிட்டத்தட்ட வேகன்சி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத வந்து நமக்கு செலக்ட் பண்ணி நமக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது அடுத்த ரவுண்டில் நமக்கு நடக்கும். அண்ட் தென் தேர்ட் அதை நீங்கள் கிளியர் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா தேர்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸில் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டில் ஒரு 100 ரூபீஸ் மட்டும் இது வந்து போனால் போயிட்டு போதும் தூக்கி போடுற மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஏதோ சரியா 100 ரூபா தானே என்னமோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கான லைட்டாக ஒரு எஃபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து ஓரளவு நல்ல வேக்கன்சியில் நல்ல ஒரு ஜாப் அப்படின்றது வந்து இதுக்கு மேலே கிடைக்காது. ரைட்டா? ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துருந்தது நெக்ஸ்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தெரியாதுன்றனால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான விஷயத்தை இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு ரவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்படின்னா இதை சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கான ஒர்க் அப்படின்றது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு 5 months இன்டெப்த் கோர்ஸ் அப்படின்றது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.